அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மைசூர் போண்டா. இதை மைசூர் பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் தக்காளி புதினா சட்னி. வாங்க மைசூர் போண்டாவும் தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைசூர் போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, 1 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, மிளகாய் இது மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. சீரகத்தையும் அதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். தேங்காயை இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 3/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால போண்டா நல்லா உப்பி வரும். அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து நம்ம போடுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அவை எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. போண்டா கலர் நல்லா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ போண்டா கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்து 5 பல் பூண்டு, அடுத்தது 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய். இது நான் கலருக்காக தாங்க சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஸ்லோலே வச்சு மிளகாய் கலர் மாறாத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளி, தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தாங்க சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம கூடுதலாக போட்டுறதுனால புளியோட அளவை பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சுவையான மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் தக்காளி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.